Hi friends, welcome to SudhaSri kitchen. காளான் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 200 கிராம் இருக்கிற மாதிரி நான் காளான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே இதில் நமக்கு காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர்ற தண்ணியெல்லாம் மறுபடியும் வத்துற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு இந்த கிரேவி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துடுங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பெரிய வெங்காயம் 2 எடுத்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துலாம். இது கூட 2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு பெருசாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே வானிலையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த விழுதை அப்படியே நம்ம இந்த வானிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தால் தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கும் போது இந்த மாதிரி கிடச்சிருச்சிங்க. அடுத்தது மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்காங்க. இந்த தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அப்படியே எதாவது சேர்த்துட்டு இதை நைலாம் தாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இருக்கிற இந்த தக்காளி விழுதை இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதோடையே சேர்த்துட்டு நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான கிரேவி நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே இந்த மாதிரி கேட்பாங்க அடிக்கடி. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரியே கிடைக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ பக்கத்துலேயே இருந்து நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி சுருளை வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த விழுது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 முந்திரி எடுத்து நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பால் இதில் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஊறிடும் நமக்கு. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஊறின பிறகு இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் இது ஊறட்டும் நமக்கு இது வதக்கிற வரைக்குமே. அடுத்தது இது கூட நான் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு, காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காண்டி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டுட்டு நமக்கு நல்லா பச்சை வாசனை போக நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த காளான்களையும் இதோட சேர்த்துலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த காளானோட இந்த விழுது நம்ம சேர்த்து வதக்கும்போது இதில் இருக்கிற சுவை எல்லாத்தையுமே இந்த காளானோட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக முதல்ல காளானையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கிற காரமெல்லாம் அதில் இறங்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் இதையும் சேர்த்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே வதக்கினது தான் இது. இப்போ இது கூட நான் ஒரு 1.5 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்து நம்ம முந்திரி விழுது தான் சேர்க்க போகிறோம். அதுக்காக இப்போது இந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுறலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத இருக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு இப்போது கொஞ்சம் நேரம் கொதிச்சு ஆரம்பித்த உடனே நம்ம அடுத்தது ஒரு மூடியை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம முந்திரி விழுது அரைச்சோம் பார்த்திங்களா, பாலில் கலந்து அதோட அப்படியே இதோட சேர்த்துக்க வேண்டியது தாங்க. இதுதாங்க இதில் டேஸ்ட் மேக்கரே. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இது மேலே பாலாடை இருந்தாலும் சேர்க்கலாம். அதுக்கு பதில் நம்ம முந்திரி விழுது இந்த மாதிரி பாலில் சேர்த்து அரைச்சி சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த பாலில் சேர்த்து இந்த முந்திரி விழுதியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா இது கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இது கொதிச்சுட்டு இருக்கும்போது வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. இது மேலே நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கி இப்படி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ கஸ்தூரி மேத்தியை சேர்த்துடலாங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அருமையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இறக்குற சமயத்தில் மல்லித்தழையில் இந்த மாதிரி தூவிடணுங்க. மல்லித்தழையில் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கணும். அருமையான நம்மளுடைய காளான் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.